ஹாய், வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒருத்தர் ரொம்ப பசியில் அப்படியே ரோட்டில் போயிட்டே இருந்திருக்காரு. போயிட்டே இருக்கும்போது சரியான பசி. அங்கே எந்த கடை எதுவுமே இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருந்துச்சு. சரி, அந்த பழத்தை பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவர் போய் தோப்புக்குள்ளே போய் பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த விவசாயி வந்திருக்காரு. இந்த ஓனர் வந்த உடனே இவரை பார்த்துட்டு, நீ என்ன என் தோட்டத்தில் பறித்து சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு 4-5 பேர் சேர்ந்து அவரை துரத்தி பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எல்லாம் போய் துரத்தி அந்த ஆளை பிடிக்கலான்னு பார்க்கும்போது இவர் வேகமாக ஓடுறாரு. அந்த தோட்டம் என்னென்னா ஒரு காட்டோட முடிவில் இருக்குது. ஸோ இவர் வேகமாக ஓடும்போது இவர் தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. காட்டுக்குள்ளே உள்ளே ஓடினோடனே இவருக்கு என்ன இப்படி நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோமே, என்ன சேஃபாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு பார்த்தா அவர் உட்காந்து அப்படி இலைப்பாரிட்டு இருக்காரு. மூச்சு வாங்குது. அப்படி மூச்சு வாங்கும்போது அப்போ அந்த வழியாக ஒரு நரி வந்தது. அந்த நரி பார்த்திங்கன்னா அந்த நரிக்கு வெறும் 3 கால் தான் இருந்துச்சான். 3 கால் இருந்தோடனே இவர் எப்படிடா இந்த நரி 3 கால் வச்சு இந்த காட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகுது, அதுக்கு சாப்பாடெலாம் எப்படி கிடைக்கும், அதனால் போய் வேட்டை கூட ஆட முடியாது, என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசித்திரமாக இருக்குது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த நரியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆனால் நரி ரொம்ப வீக்காலாம் இல்லை, ஹெல்த்தியாக நல்லா இருக்குது. அப்போ எப்படி இதுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு இவருக்கு விசித்திரமாகவே இருக்குது. அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த வழியாக ஒரு சிங்கம் வருது. ஐயோ, சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு மரத்து மேலே ஏறிடுறார். மரத்து மேலே ஏறினோடனே இவர் கவனிக்கிறாரு. பார்த்தா அந்த சிங்கத்தோட வாயில் ஒரு துண்டு கறி இருந்துச்சு. ஏதோ வேட்டையாடினது அந்த துண்டு கறி இருந்துச்சு. அந்த லயன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபாக்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குது, இந்த நரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. இவர் ரொம்ப ஆச்சரியம். சரி, இவர் ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மேலேருந்து பார்க்குறாரு. அந்த சிங்கம் இந்த நரி எதுவுமே செய்யலை. காலை ஒரு சாப்பாடு ஒரு துண்டு கறியை கொடுத்துட்டு அது போயிடுது. இந்த நரியை அதை சாப்பிட்டா ஹாப்பியாக அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ இவருக்கு தோணுது, பா, கடவுள் இவ்வளோ பிளான் பண்ணி ஒரு 3 கால் மட்டுமே இருக்கிற நரிக்கு சாப்பாடு லயன் மூலியமாக வருது. அப்போ எனக்கும் கடவுள் ஏதாவது ஒரு நல்ல பிளான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மரத்துலேருந்து இறங்கி அவர் காட்டுக்குள்ளே அப்படியே நடக்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்தோடனே அவரை போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு விமோஷனை கிடைக்கும், ஆண்டவன் எனக்கு எப்படியாவது சாப்பாடு அனுப்பிச்சு என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக உட்காந்துருக்காரு. ஒரு 2 நாளாவது ரொம்ப பசியாகிடுது. இவருக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை. ரொம்ப பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஒரு சன்னியாசி சாமியார் யாரோ ஒருத்தர் அந்த வழியாக வராங்க. அந்த வழியாக இவருக்கு தனக்கு வச்சுருந்த சாப்பாடையும் தண்ணியும் இவருக்கு கொடுத்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். பாரு, கடவுள் நம்மளை தேடி சாப்பாடே அனுப்பிச்சிருக்காரு இவர் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சந்தோஷமாக சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே கேட்குறாரு, எங்கள் சமயம் கடவுள் இருக்கிறது உண்மை தானே, கடவுள் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணும்னு நான் 2 நாளாக வெயிட் பண்ணேன், இன்றைக்கி உங்கள் மூலயமா எனக்கு சாப்பாடு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி அப்படின்னோடனே அப்புறம் அவர் கேட்குறாரு, என் சாமி, கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சுருப்பாரா, எல்லாருக்குமே இப்படி அவங்கள காப்பாற்றணுன்னு ஒரு பிளான் வச்சுருப்பாரான்னு கேட்டுன்னு இவர் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம், கடவுள் எல்லாருக்குமே ஒரு பிளான் வச்சுருப்பாரு, அந்த எல்லாருக்குமே வைக்கிற பிளான் அவங்கவுங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இவர் இந்த காட்டுக்குள்ளே அவர் கேட்குறாரு, அப்போ கடவுள் எனக்கு என்ன பிளான் வச்சுருப்பாரு, எனக்கும் நான் நரி மாதிரி நான் உட்காந்தா கூட எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சிங்கம் மாதிரி சாப்பாடு எனக்கு அமுச்சிட்டே இருப்பாரா, அதானா பிளானா சாமி அப்படின்னு கேட்டோடனே இந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே, தம்பி, நீ ஏன் நிறைய மாதிரி வாழணும், உனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறையாக இருக்காமல் நீ ஏன் அந்த இடத்துல ஒரு சிங்கமாக இருக்கக்கூடாது, நீ ஏன் பல பேருக்கு சாப்பாடு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இந்த பையனுக்கு ஓகே, ஏதோ ஒரு மெசேஜ் கடவுள் சொல்கிறாரு, நான் சிங்கத்தோட வாழ்க்கையை வாழாமல் நான் நரி மாதிரி ஜாலியாக இருக்கலாம், 3 கால் இருந்தாலும் போதும், நமக்கு சாப்பாடு தேடியே வருமேன்னு சொல்லிட்டு நான் இருக்கலான்னு நினச்சேன். அப்படி கிடையாது, நான் கண்டிப்பாக நான் லயன் மாதிரி வாழணும்னு அவர் புரிஞ்சு போகுது.
நம்மளை சுற்றியே நமக்கு பாடங்கள் டெய்லி ஆண்டவன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். அந்த ஆண்டவன் சொல்லி கொடுக்குற பாடத்தை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை மென்மேலும் வெற்றி அடையும். ஓகேயா?